சாட்டர்டே மார்னிங் செப்டம்பர் 28 இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து வடை போட்டேன். இன்னைக்கு வந்து உளுந்து தோலோடு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வடை போட்டிருந்தேன். பெருமாள் கோயில் வடை மாதிரி செய்யலான்னு அந்த தட்டி போடுவாங்க பார்த்தீங்களா, அது செய்யலன்னு பார்த்தா பட் அது வரவே இல்லை. நார்மல் உளுந்து வடை மாதிரி தான் வந்து செஞ்சிருந்தேன். எல்லாம் செஞ்சு முடிச்சு ஒரு 12:30 அப்படிங்கிறப்ப வந்து படையல் போட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து 12:45 அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சாம்பார், ரசம், பீன்ஸ் பொரியல், உளுந்து வடை செஞ்சிருந்தேன். துவையல் சாப்பிட்டு 1 வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால சுண்டக்காய் துவையல் செஞ்சிருந்தேன். பட் அதை வந்து படைக்கல. பேக் பண்ணி வச்சிருக்கிற பஞ்சாமிரத்தை விட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் செய்யக்கூடிய பஞ்சாமிரதம் இருக்கும் பார்த்தீங்களா, கையில் கரைச்சி வாழைப்பழம் அந்த மாதிரி பஞ்சாமிரதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் பழம் வந்து ஒரு 1/2 டஜன் வாங்கிட்டு வந்து அவரே செஞ்சு கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி பஞ்சாமிரதம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு 5 o'clock கிளம்பி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம். அரியலூருக்கு. அங்கே போயிட்டு நைட் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே கிளம்பி வந்துட்டோம். இங்கிருந்து வரக்கு ஒரு 2 hours ஆகும் அப்படிங்கிறனால வீடு வந்து ரீச் ஆகிறப்ப 12 மணி ஆயிடுச்சு. அங்கெல்லாம் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, லீவ் விட்டாங்க அப்படிங்கிறனால. நீங்க போகலையா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு இன்னும் லீவ் இல்லை, அது இல்லாமல் மகாலயபட்சம் போயிட்டு இருக்குது, அதனால போகல.